இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். யோவேல் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில், நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்களை தாண்டி நம்ம வந்திருக்கலாம். போராட்டங்கள் என்று சொன்னால் நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நின்று போயிருக்கலாம். ஒரு வேலை ஸ்தலங்களில் நம்மளுக்கு கிடைக்கிறதான அந்த உயர் பதவிகளை மற்றவங்க என்ன பண்ணியிருக்கலாம், பறித்து கொண்டிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம், அந்த சம்பளங்கள் உயர்வான சம்பளம் கிடைக்காதபடி மற்றவர்கள் அதை ஏதாவது சதி செய்து அதை தடை பண்ணியிருக்கலாம். இப்படியாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், வேலைகள், இன்னும் எவ்வளோ காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிறது, இதெல்லாம் இழந்திருக்கலாம். நம்ம அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைய தேதியில், இன்றைய நாட்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆண்டவர் எவ்வளோ பலவீனங்கள், வியாதிப்பட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு, நீங்கள் முதல்ல எப்படி நல்ல சுகமாக இருந்தீங்களோ ஆசீர்வாதமாக இருந்தீங்களோ எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு இந்த நாட்களில் நான் திரும்ப தருவேன். உங்களுக்கு திரும்ப நான் அளிப்பேன். நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ நான் திரும்ப தருவேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் என்று இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு சொல்லிக்கிறதான ஒரு வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்ம இழந்ததை, நீங்கள் இழந்ததை கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் ஆண்டவர், ஒரு வீடை இழந்திருக்கலாம், ஒரு வேலையை இழந்திருக்கலாம், எவ்வளோ ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆனால் திருமணமாகி பல வருஷங்கள் ஆகி பிள்ளை இல்லாமல் இருக்கலாம். அந்த நாட்களில் நீங்கள் இழந்திருக்கலாம். திருமணமே நடக்காத காலங்கள் கடந்து போகிறது, அந்த நாட்களை இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைய நாட்களில் சொல்கிறாரு, நான் நிச்சயமாக உங்களுக்கு இழந்ததை திரும்ப, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாட்களில் கூட ஆண்டவர் விசுவாசிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு இந்த காலை வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட சகோதர சகோதரிகள் என்னெல்லாம் வாழ்க்கையில் இழந்து போயிருக்கிறார்களோ, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்களோ, நாட்களை இழந்திருக்கலாம் ஆண்டவரே, ஒரு சந்தோஷமான நாட்களை இழந்திருக்கலாம். இயேசப்பா ஆண்டவரே, இன்றைய நாட்களில் எல்லாம் மற்றும் இந்த தேவன் நீர் திருப்பி தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் ராஜா. இழந்ததெல்லாம் ஆண்டவரை நீங்கள் திரும்ப தாங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. பலவீனமாக இருந்தால் எல்லாம் பலவீனத்தில் தேவன் ஆண்டவரை நீங்கள் எடுத்து போட்டு நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை இந்த தேவன் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.